ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் கேப்பில் எங்கள் வீட்டில் இருந்து ஸ்கை ஒன் வந்து இருக்குங்க. ரொம்ப நாள் எனக்கு தெரியாது. சரி போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. பட்டது மினி சோதாங்க. சரி அங்கேயும் போய் ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே நகர்ந்தாச்சுங்க. கோல்டு பிவரேஜ் குடிக்கிறதுக்காகவே சிப்பர் இருந்ததுங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது குவாலிட்டி. பட் ஆனால் ப்ரைஸ் வந்து 500 ருபீஸ் இருந்தோன்னே எனக்கு ரொம்ப பயமாக போயிடுச்சு. வச்சுட்டேன் நான். ஏன்னா இது என் பட்ஜெட்லேயே கிடையாது. ஸ்கை ஒன்னில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ டிமார்ட்டும் இருக்குது. போய் செக் பண்ணலாங்கிறதுக்காக உள்ளே நுழைஞ்சாச்சுங்க. டிமார்ட் அன்னைக்கு போகிற அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஓரளவுக்கு கூட்டம் இருந்தது. பட் ஆனால் எனக்கு என்னமோ பொருள் ஒன்றும் நிறையா இருந்த மாதிரி தெரியல. ஸோ ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா எப்பயும் எல்லா இதுலேயும் வச்சுருக்கிற மாதிரி இந்த பிஸ்கட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சாப்பிடக்கூடிய கெலாக்ஸ் அதெல்லாம் இருந்தது. நான் பொதுவாக இதெல்லாம் வந்து பசங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பிஸ்கட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸில் இருந்துச்சுங்க. உங்களுக்கு இந்த ஹைட் அண்ட் சீக்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கேட்பரீஸில் டார்க் ஃபேண்டசி நிறைய பிராண்ட் வந்து ஆஃபர்ஸ் எப்பயுமே கொடுத்துருப்பாங்க. சரி நான் வந்து வந்ததுக்கு ஒன்று எடுத்துக்கலாமேன்னு சொல்லிட்டு இந்த டார்க் ஃபேண்டசி மட்டும் எடுத்துக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பொருள் எல்லாமே நிறைய ஆஃபர்ஸ், எல்லாமே ஒரு 20 ருபீஸ்லேருந்து 30 ருபீஸ் வந்து ஆஃபர்ஸ் ரேட்டில் தான் போட்டிருந்தாங்க. நான் பார்த்தீங்கன்னா மந்த்லி பட்ஜெட்டில் தான் வந்து ஃபேமிலி வந்து ரன் பண்ணுவாங்க. எனக்கு வந்து இந்த பல்காக வந்து வாங்கி வச்சுக்கிறதுங்கிறது ஐடியாவே கிடையாது. என்கிட்ட அந்த அளவுக்கு வீட்டில் வந்து இடமும் கிடையாது. அதாவது இப்போ ஒரு 3 மந்த்ஸுக்கு ஒரு ஆஃபரில் வந்து பொருள் கிடைக்குது அப்படின்னா அதை நான் பொதுவாக வாங்க மாட்டேன். குட்டி குட்டி கண்டெய்னர்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக இருந்ததுங்க. இதுவும் பார்த்திங்கன்னா இந்த ஜாம் எல்லாம் வந்து வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குட்டியாக வந்து நம்ம பிக்கிள்ஸ் எல்லாம் கூட வச்சுக்கலாம். பொதுவாக கப்ஸ் எல்லாமே டிமார்ட்டில் நல்லா தாங்க இருக்கும். இது கொஞ்சம் காஸ்ட்லின்னு நினைக்கிறேன். கப்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த வெரைட்டி தாண்டி இன்னொரு செட் ஆஃப் வெரைட்டி இருந்தது. ஒரு 6 பீசஸ், அதுக்கப்புறம் 4 பீசஸ், அந்த மாதிரி பீசஸ் எல்லாம் சேர்த்த மாதிரி இருந்தது. இந்த கப் பார்த்திங்கன்னா மொத்தமாகவே 6 பீஸு 200 தான். சூப்பராக இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப ஆசையாக போச்சு. அது கூடவே பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஐட்டம்ஸும் நிறையா இருந்தது. இந்த கடாய் வந்து சரியான வெயிட்டுங்க. இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, இவ்வளோ வெயிட்டாக இவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும்னு சொல்லிட்டு. நான் இதுதான் ஆக்சுவலி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வந்ததே. நான் வந்து கொஞ்சம் குழியாக இருக்கிற மாதிரி ஒரு பாட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஆனால் இது இந்த மாதிரி தான் கிடச்சிது. பட் குவாலிட்டி வந்து அடிச்சிக்கவே முடியாதுங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கொலாண்டர்ஸ், அதுக்கப்புறம் கிரேட்டர்ஸ் எல்லாமே இருந்தது. இது ஒரு மினி கிரேட்டர், அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி தான் இதுவும். இந்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா 89 ருபீஸ் தான். சாரி இது வந்து 109 ருபீஸில் ஒரு கண்டெய்னரும். இது பார்த்திங்கன்னா 139 வந்து இந்த மாதிரி நம்ம மளிகை சாமான் போட்டு வைக்கிற கண்டெய்னரும். நல்ல குவாலிட்டிங்க. இது ரொம்ப நாளாக என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் இருக்குது. நான் இது மாதிரி ஆல்ரெடியே வந்து 2 பீஸ் வந்து அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். பட் ஆனால் இது ஒரு ஒரு டப்பாவே பார்த்திங்கன்னா 349 ஆகுது. ஸோ அதனால் வந்து எனக்கு சரி இந்த மாதம் விட்டுருவோம், நெக்ஸ்ட் மந்த் வந்து பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இதுவும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. 159க்கு இந்த வாட்டர் பாட்டில் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா ஐ திங்க் 1.5 லிட்டர்னு நினைக்கிறேங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. தண்ணி வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டோன்னா அவ்வளோ நல்லா இருக்குது. இது 89க்குள்ளே பீஸ் செட்டு 4 பீஸ் இருந்தது. நல்ல குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டியும் நிறைய போட்டு வச்சுக்கலாம்.
யூஸ்ஃபுல்லான ஐட்டம் பார்த்தீங்கன்னா, பால், பன்னீர் அதோடு சேர்ந்து இருக்க மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்ல ஆஃபர்ஸ் இருந்ததுங்க. பன்னீர்லாம் பார்த்தீங்கன்னா ₹200க்கு நல்ல பெரிய சைஸ் பீசஸ் இருந்தது. நான் எவ்வளோ கிராம்ஸுங்கிறத நான் செக் பண்ணல. குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க. எனக்கு வந்து இந்த பன்னீரெல்லாம் வாங்குறது ரொம்ப பிடிக்கும். இது வந்து செட் ஆஃப் கண்டெய்னர்ஸ் 109 ப்ளஸ் பேஸ்கட்டோடு இருந்தது. அவ்வளோ நல்லா இருந்தது. ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கான எல்லா மெட்டீரியலுமே ஓரளவுக்கு குவாலிட்டியும் நல்லா இருந்தது. குவான்டிட்டியும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இருந்தது. இது பார்த்திங்கன்னா ₹399, அதாவது ₹400க்கு 10 பீசஸ் இருந்ததுங்க. இது நீங்கள் வந்து இந்த நம்மளோட மிரருக்கு கீழே சீப்பு, அதுக்கப்புறம் தேவையான பொருள்லாம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டாச்சு. ஏன்னா நான் வந்தது வந்து எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறதுக்காக தான். தேவையில்லாமல் வாங்க வேண்டாங்கிறத நான் முன்னாடியே யோசிச்சுட்டு தான் வீட்டிலேருந்து நான் வந்திருந்தேன். ஸ்கை ஒன் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப வருஷம் கழித்து இப்போ தான் வரேன். ஸோ அதனால் சும்மா அப்படியே ஒரு லுக் அடிச்சுட்டு இந்த பக்கம் அப்படியே நகர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான அமேசிங்கான கடை இருந்தது. அதான் கடை பேரும் அமேசிங் ஸ்டேஷ்னரி தான். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. யூனிக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருந்ததுங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டெக்கருக்கான ஐட்டம் தான். இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தது இந்த கடையில் இருந்தது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேரியண்ட்லாம் நான் சொல்ல முடியாது. ஏன்னா ஓரளவுக்கு இதுவுமே கொஞ்சம் நார்மலாக நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறத விட கொஞ்சம் ஜாஸ்தி தான். பட் ஆனால் ஹாப்பி பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. பாட்டில்லே ஒரு வாட்டர் ஃபில்ட்ரு வேணுமா? இந்த கடையில் இருந்ததுங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். நமக்கு குழந்தைங்களுக்கு வந்து ஏதாவது நம்ம ஃபுட்டெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி தண்ணி ஊற்றி கொடுக்குறோன்னா இதில் வந்து வாட்டரை வந்து பியூரிஃபை பண்ணுற அந்த இதெல்லாம் இருக்குது. ஒரு கேபிளும் இருக்குது, நம்ம ரீசார்ஜும் பண்ணிக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருந்தது. இதெல்லாம் நான் வந்து என் பசங்கள்லாம் குழந்தையாக இருக்கும்போது இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் கிடையவே கிடையாது. இப்போ இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது பார்த்திங்கன்னா கிச்சனில் ஹேங் பண்ணுற ஒரு இதுதாங்க. நம்ம கப்பு, அதுக்கப்புறம் வந்து கரண்டி எல்லாம் வந்து ஹேங் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. குவாலிட்டியும் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. பார்க்குறதுக்குமே ரொம்ப நீட்டாக இருந்தது லுக்கு. ₹150ங்க இந்த பன்னி பவுல்.
இதை பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்லாம் இருக்கிற ஒயின் கிளாஸஸ்லாம் இருந்தது. நல்ல இன்னோவேட்டிவான புதுசாக நம்ம எங்கேயுமே பார்க்காத நிறைய வெரைட்டி ஆஃப் கப்ஸு, அதுக்கப்புறம் டீ கப்பு, காஃபி கப்பு அது மாதிரிலாம் நிறைய இருந்ததுங்க. ஒன் டைம் கண்டிப்பாக விசிட் பண்ணலாம். தண்ணி குடிக்கிறோமோ இல்லையோங்க, எல்லா மார்க்கெட் அண்ட் சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த கலர் வாட்டர் பாட்டில்ஸ் தான். ஆக்சுவலி இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வாங்கிக்கிறோம் நிறையா. ஆனால் அந்தளவுக்கு தண்ணி குடிக்கிறோமான்னு தெரியல. ஏன்னா என்கிட்டயே எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வெரைட்டி ஆஃப் கப்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அலாரம் கிளாக்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருந்தது. இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. வாங்கி வச்சுக்கலாம். உங்களுக்கு பீசஸ் வந்து வித்தியாசமாக வாங்கணுன்னா இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். லிவிங் ரூமில் இருக்கக்கூடிய டெக்கர்ஸாக இருக்கட்டும், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட் ஆஃப் வந்து சிலிக்கான் ஸ்பேச்சுலா அது எல்லாமே இருந்ததுங்க. நான் கம்பேர் பண்ணும்போது ஆன்லைனை விட இதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஆன்லைனில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நிறைய கிச்சனுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே புதுசாக இருந்தது. எல்லாமே பார்த்திங்கன்னா சைனா மேட் ப்ராடக்ட்ஸ் தான். இது பார்த்திங்கன்னா ஒரு குட்டி உப்பு எல்லா விதமான சால்ட்டும் போட்டு வச்சுக்கலாம். இது ஒரு ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு பீஸ் மாதிரி. இது பார்த்திங்கன்னா ஒரு குட்டி இண்டக்ஷனுங்க. அதாவது நம்ம வந்து சுடு தண்ணி போட்டு வச்சுக்கலாம். இந்த பேகு குவாலிட்டி வைஸ் அவ்வளோ சூப்பருங்க. பார்க்குறதுக்கும் அவ்வளோ ஃபேன்சி, அவ்வளோ ஸ்டைலாக இருந்தது. ஆனால் இதை போட்டு பார்த்தா எனக்கு என்னவோ அவ்வளோ ஒன்றும் ஃப்ரெண்ட்லியாக தெரியல, யூசர் ஃப்ரெண்ட்லியாக தெரியல. ஸோ அதனால் நான் பர்ச்சேஸ் பண்ணல. இது பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக் ஹோல்டர். எவ்வளோ லிப்ஸ்டிக்ஸ் இருந்து லிப் பாம்லாம் இருந்தால் கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஆட்டமன்லாம் கூட இருந்தது. இன்னொரு நாள் பர்ச்சேஸ் பண்ணலாம். நான் பார்த்து ரொம்ப இந்த ஷாப்பை வியந்தது பார்த்திங்கன்னா நிறைய கேண்டில்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து சாண்ட்லியர் லைட்டு அந்த மாதிரிலாம் இருந்தது. இதை விட பெரிய எனக்கு வந்து பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சது வந்து இந்த ஐட்டம் தாங்க. கீழே இருக்கிறது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கிஃப்ட் பாக்ஸஸ் அண்ட் மேலே பார்த்திங்கன்னா இவ்வளோ க்யூட்டான ஒரு குட்டி கேட் அந்த மாதிரி வந்து அவ்வளோ நல்லா இருந்தது. இது வரைக்கும் நான் வந்து அப்ராடில் பார்த்துருக்கேன். பட் அதுக்கப்புறம் நான் இங்கே பார்க்குறது வந்து ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இதெல்லாம் பார்க்குறதுக்கு க்யூட்டாக மட்டும் இல்லை, நமக்கு அந்த மூடையே சேஞ்ச் பண்ணியிருந்தது. ஏன்னா அவ்வளோ வெயிலில் அவ்வளோ டயர்டாக நம்ம போயிட்டு என்ன தான் ஏசியில் இருந்தால் கூட மூடை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி சின்ன பீசஸ் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நீங்கள் கார்டன் வச்சுருக்கீங்கன்னா அங்கே வச்சுக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோலாரில் எரியக்கூடிய லேம்ப் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பர்ச்சேஸ் முடிஞ்சாச்சுங்க. இனி வீட்டை பார்த்து கிளம்ப வேண்டியதான். வந்த வரைக்கும் வந்து பார்த்தாச்சு. டிமார்ட்டில் இனிமேல் என்ன பர்ச்சேஸ் பண்ணலாம், என்ன பர்ச்சேஸ் பண்ணக்கூடாதுங்கிறதையும் நல்லா செக் பண்ணியாச்சுங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.